முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை பார்த்துலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் நன்மையானது நிச்சயமாய் தருவார். ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆவலோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நன்மை தரும். நீண்ட நாட்களை தடைப்பட்ட காரியங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏழ்மை நிலை, எனக்கு யார் உதவி செய்வார் அப்படிங்கிற நிலையிலும் திருமண காரியம் கைகூடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். யாரும் கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு பெற்றோர் பார்த்து தரதுக்கு இல்லையே அப்படிங்கிற நிலை இருக்கிறதா? இன்றைக்கு அலிஸ்தோத்திரம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இந்த நாளிலும் கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் 26ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. கடந்த நாட்களிலே உலக சதுரங்க தினம் என்று சொல்லி கொண்டாடினாங்க. செஸ் அப்படி தானே? போட்டிகளில் பல போட்டிகள் இருக்குது. கிரிக்கெட் போட்டி இருக்குது, அப்புறம் ஹாக்கி இருக்கிறது, ஃபுட்பால் இருக்கிறது. சில போட்டிகளுக்கு நிறைய ரசிகர் இருக்கும். சில போட்டிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில போட்டிகள் நம்முடைய அறிவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப பெருசாக பிரபலமாக தெரியாது. ஆனால் விளையாடுறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி பாருங்க. இப்போ பல விளையாட்டு அதில் ஒரு போட்டி தான் என்னது அப்படின்னா இந்த சதுரங்க போட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே கூட அவங்க டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு செஸ் விளையாட தெரியும்? நல்லா நிறைய பேர் இருக்கீங்க. எஸ், பிரியாஸ், ரைட். இது நல்ல விளையாட்டுகள்லே கொஞ்சம் நல்ல பிரெயினியான நல்ல கான்சன்ட்ரேஷனை நமக்குள்ளே உருவாக்குகிற விளையாட்டுகளில் ஒரு விளையாட்டு அது. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அது விளையாட தெரியாது. அதை பற்றி ஒரு பெரிய ஐடியாவும் கிடையாது. செஸ் போட்டி அப்படின்னு தான் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நெட்டில் பார்க்கும் பொழுது 64 கட்டங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. 64 கட்டங்கள், 16 16 32 காய்கள் இருக்கிறது. அதில் பார்த்தீங்க 8 என்ன காய்கள் இருக்கிறது? சிப்பாய்கள் அல்லது பான்ஸ் இருக்கிறது. அது அடுத்ததாக 2 யானை, அதுக்கு என்ன பேர்? ரூக் அப்படின்னு பேர். சரியா? இதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அது சார். அடுத்ததாக 2 குதிரை, நைட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்புறம் 2 மந்திரி, பிஷப் அப்படின்னு இருக்கு. அடுத்தது 1 ராணி, குயின், 1 ராஜா, கிங். இதில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் யார் அப்படின்னா யாரு? ராணி தான். எங்கேருந்து இல்லைனாலும் போகலாம். சரியா? எல் ஷேப்பில் மட்டும்தான் போக முடியாதான், மற்ற இடத்துல இங்கேருந்து பாஞ்சி பாஞ்சி பாஞ்சி. அதனால தான் எந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் பெண்கள், திருச்சபைக்கும் ஆசீர்வாதம் பெண்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. எந்த ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்பதா அது ஒரு கணவனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியராக இருக்கலாம். அல்லது வெற்றிக்கு பின்னணியில் இருக்கிறது பெண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுநாதர் ஊழியம் செய்த பொழுது கூட அநேக ஸ்திரீகள் அவரோடு கூட அந்த ஊழியத்தில் இருந்து நன்றாக செயல்பட்டதை குறித்து பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு திருச்சபைக்கும் பெண்கள் பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அந்த சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அது கிங்காக இருந்தாலும் ஒரு கட்டமாக தான் நகர முடியுமா? ஆனால் இந்த குயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கே தாவலாம், அங்கேருந்து அங்கே தாவலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது.
இந்த சதுரங்க போட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது எத்தனை பேர் விளையாடுற விளையாட்டு அப்படின்னா 2 பேர் விளையாடுகிற விளையாட்டு. 2 members. ஒரு குரூப்பாக விளையாட முடியாது. சுற்றின்னு பார்ப்பாங்க. சில நேரங்கள் சில போட்டியில் ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனால் 2 பேர் அல்ல விளையாடுகிற விளையாட்டு இந்த சதுரங்க போட்டி அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே நடைபெறும் சதுரங்க போட்டி. சரியா? நமக்குள்ள ஒரு சதுரங்க போட்டி நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் சனிக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஒரு 2 விதமான ஜபங்களை குறித்து நான் பார்த்தேன். எப்படிப்பட்ட ஜபம் ஜெயிக்கணும். ஒரு தடவை தேவனுடைய ஆலயத்திற்கு 2 பேர் ஜபிக்கிறதுக்கு வர்றாங்க. ஒருத்தன் ஆயக்காரன் அல்லது இன்னொருத்தன் பரிசேன்னு சொல்லி பார்க்கும். இந்த பரிசேனுடைய ஜபம் அது ஒரு தோல்வியின் ஜபமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆயக்காரனுடைய ஜபம் ஒரு ஜெயத்தின் ஜபமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். 2 பேரும் ஜபம் பண்றாங்க. யார் நீதிமானா வீட்டுக்கு போனான்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஆயக்காரனே நீதிமானா வீட்டுக்கு போனான்னு சொல்லி பார்க்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவன் யாரோடும் தன்னை கம்பேர் பண்ணல. இந்த பரிசேன் செய்த காரியம் என்ன, சொசைட்டியோட கம்பேர் பண்ணா. அல்ல இவன் பரிகாரர் விபச்சாரக்காரர் அவங்கள போல நான் இல்லைன்னா. 2வதாக ஸ்பெசிபிக்கா பக்கத்துல பார்த்து சொல்றான், இந்த ஆயக்காரனை போல இல்ல. ஆயக்காரனாலே கொள்ளையடிக்கிறவங்கன்னு தவறான அபிப்பிராயத்தோடு கூட இருந்தான். தன்னுடைய அபிப்பிராயத்தை பயன்படுத்தி இவனை போல நான் இல்லை. 3வதாக தன்னுடைய செல்ஃபோடு கம்பேர் பண்றான். நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என்ன செய்கிறேன், எல்லாவற்றிலும் 10 தசம பாகம் செலுத்துகிறேன்னு சொன்னான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயக்காரன் பாருங்க, தன்னுடைய மார்பில் அடித்து பாவியாக என் மீது கிருபையா இறங்கும் என்று சொல்லி ஜெபித்தான். அவனே நீதிமானாய் கடன் சொன்னான். கரங்களை வைத்து வரலட்சங்க பாப்பா. இப்போ நமக்குள்ளே நடக்கிற ஒரு சதுர போட்டி, உங்களுக்குள்ளே போட்டி பாருங்க. சில யுத்தங்கள் இருக்கும், கர்த்தருக்கும் சத்துருவுக்கும் இருக்கும். அப்படிதானே? சில யுத்தங்கள் இருக்கும், தேவ ஜனங்களுக்கும் தேவ ஜனங்கள் அல்லாதவர்களுக்கும் இருக்கும். அப்படிதானே? இப்போ இந்த யுத்தத்தை பத்தி பேச போறோம், இந்த போட்டியை பத்தி பேச போறோம். அது உங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி. எஸ், நமக்குள்ளே நடைபெறும் போட்டி. அடுத்த ஸ்லைடை பார்க்கும் பொழுது அது என்ன போட்டி அப்படின்னா, ஆவியா மாம்சமா. என்ன போட்டி? ஆவியா மாம்சமா. யார் ஆளுகை செய்வது? நம்முடைய சரீரத்தை ஆவி ஆளுகை செய்வதா, மாம்சம் ஆளுகை செய்வதா? இந்த மாம்சம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது சரீரத்தை குறிக்கிறதாக இல்லை. நல்லா கவனிச்சுங்க. மாம்சம் நம்ம சரீரத்தை இல்லை. இந்த பகுதியிலே மாம்சம் என்று சொல்லப்படுகிறது பழைய மனுஷனை சொல்லப்பட்டு, கார்னல் மேன், பழைய மனுஷன், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பழைய மனுஷன் என்னது அப்படின்னா ஒரு என்னது சுயம் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப், சுயம். அது மாத்திரமல்ல, பழைய மனுஷன் சொல்லி பார்ப்போம். அப்போ நமக்குள்ள ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. என்னது ஆவினா? என்னது ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரா அல்லது பழைய மனுஷனா? ஒரு போட்டி இருக்கு. தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும், தேவனுக்கும் பணத்துக்கும் அப்படின்னு இருக்கு. இது ஒரு போட்டி. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்வதா அல்லது பழைய மனுஷன் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்வதா அப்படிங்கிற போட்டு. இந்த ஸ்பிரிட்டை குறித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி குறித்து பார்க்கும் பொழுது அது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுறாங்க அப்படி சொல்லப்படுதுன்னா, ஈசாக்குக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? ஈசாக்குக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. இந்த மாமிசம், பழைய மனுஷன், அது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கிறீங்க, இஸ்மவேலுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறார். ஈசாக்கா இஸ்மவேலா? இது யார்? ஈசாக்கு யார்? வாக்குத்தத்தத்தின் புத்திரன். இந்த இஸ்மவேல் யார்? வாக்குத்தத்தத்தின் புத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. பாருங்க, மேன் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரியும் சொல்லி. இன்னும் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆவி என்பது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாய் ஷீப் செம்மறி ஆட்டுக்கு அது அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்குன்னா, புறாவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. ஆவிங்கிறது அது ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாகவும் புறாவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்ததாக ஸ்தோத்திரம், இந்த மாமிசம் அல்லது பழைய மனுஷன் என்பது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பன்றிக்கு காகத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பி கொடுங்க. 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 ஆகிய 4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தாங்களே கேட்டுக்கு அடிமையாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவனே அடிமையா இருக்கும். இதான் இந்த நாளின் வாக்குத்தத்தம். அப்படித்தானே? 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவையில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். 21ஆம் வசனத்தை வாசிப்பான். அவள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவளுக்கு நலமா இருக்கும். கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிங்க. நாய் தன் காக்கினை தினவும் கழுவப்பட்ட பன்றி சேற்று புலவும் திரும்பிற்று என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழிப்படியே அவளுக்கு சம்பவித்தது. ஹலோ ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இந்த ஆட்டின் தன்மை, இந்த ஷீப்புடைய தன்மையை பாருங்க. தற்செயலாக அது ஒரு சாக்கடையில் விழுந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யும்? எப்படா வெளியே தப்பிச்சு வரலான்னு நினைக்கும். எப்படி செய்யும்? எப்படியா பிரயாசம் சத்தம் போட்டு யாராவது தூக்கி விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு அது அங்கத்தாவி இங்கத்தாவி எப்படியாவது வெளியே வந்து விழுந்து என்ன செய்யும்? நீங்க பார்த்துருப்பீங்க ஊர்களில் அப்படி புரண்டு மணலில் புரண்டு என்ன செய்யும்? தன்னை சுற்றி. இதை பார்த்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். ஏதோ நான் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு பேசுன மாதிரி இருக்கு. சரிடா, பார்த்துருப்பீங்க. நம்மளாம் கிராமத்தில் வளர்ந்தவங்க தானே. சரியா பார்த்துருப்பீங்க. எல்லாம் சிட்டிங்க, நான் மெட்ரோவில் இருக்கேங்க அப்படின்னு மாதிரி. மெட்ரோவில் தான் இருக்கலே ரொம்ப கிராமமாக இருக்கும். நல்லா கவனிங்க. அப்படி கரண்டு எடுத்து தன்னை சுத்திகரிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தப்பே வராதுன்னு சொல்ல வரல. சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனால் வந்த வேகத்தில் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தீர்மானம் பண்ணு. கரங்களை வைத்து தொழிற்சங்க பார்ப்போம். கொஞ்சம் லேசாக விட்டுருவோம். ஆண்டோட பிடியிலேருந்து கொஞ்சம் விட்டுருங்கப்பான்னு வர்ற நேரத்தில் ஒரு சூழ்நிலை நின்றுக்கிடுவார். நம்ம போய் விழுந்த உடனே மீண்டும் வர்றது. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். வெளியே வந்து எப்படியாவது சுத்திகரிச்சு மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடணும். அந்த வாஞ்சி எத்தனை பேருக்கு இருக்கிறது? எஸ், எனக்கு இருக்குங்க. விழுந்துட்டோம்லாம் எப்படா வெளியே வரலாம்? ஆண்டவரை இனிமே ஒருபோதும் அப்படிப்பட்ட நிலைகள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்ல. ஆனா இதே இது பண்ணியா இருந்துச்சுன்னா, அது சாக்கடையில் விழுந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா, முங்கு நீச்சல் போகும். என்னது? முங்கு நீச்சல் போய் நீர்மூழ்கி கப்பல் மாதிரி புர் 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 அப்படியே நீச்சல் ஆழம் மூழ்கியே அப்படின்னு மாதிரி முங்கு நீச்சல். எப்படா சாக்கடை என் கண்ணுக்கு தெரியும், அசுத்த என் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு கூட என்ன செய்யும்? இந்த பண்ணி போயிட்டே இருக்கும். சரியா? அதுக்கு பெரிய சந்தோஷம். அல்ல ஸ்தோத்திரம். என்னது? ஆட்டுக்குட்டிக்கு பெரிய சந்தோஷம். புல்லுள்ள இடங்களை பார்க்கும் பொழுது, அமர்ந்து தண்ணீரை பார்க்கும் பொழுது, அல்ல ஸ்தோத்திரம், நல்ல காம இடத்தை பார்க்குற இடத்துல சந்தோஷம். ஆனால் இந்த பண்ணிக்கு எந்த சந்தோஷம் பார்த்தோன்னே, சாக்கடை எங்கடா தெரியுது, சாக்கடை இல்லைன்னா அசுத்தம் மிதக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமா? நாங்கள் ஆரம்ப நாட்களில் சமாதானபுரத்தில் இருந்தோம். அந்த வீட்டு பார்த்து ஓடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசுத்தமாக தான் வெளியில் போகும். அது பார்த்தீங்கன்னா பண்ணி அதில் என்ன செய்யும்? இருக்கிறதையும் மூழ்கி சாக்கடையும் அந்த இடத்துல நாட்டம் ஏற்படுறது அளவுக்கு கிளறி விட்டுட்டு போயிடும். கடந்த மூக்கு நாடுற அளவுக்கு, மூக்கு ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு நாட்டம். நீங்கள் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க? ஓ, இன்னும் ஆழமாக போயிட்டு இருக்கேன். எப்படா இவன் பிரசங்கத்தை முடிப்பான் விடுவான், நாம் நேராக பாஞ்சு போய் புர் புர் புர்னு நான் செயல்பட முடியும் அப்படின்னு இன்னைக்கு சில ஆவிகள் இங்கே இருக்கும். இந்த உலகம், அந்த மாம்சம் அதை தான் செய்ய வைக்கும். அதுதான தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கழுவப்பட்ட பன்றி சேட்டு. எவ்வளோதான் கழுவுனீங்கனாலும் குளிப்பாட்டினா இங்கே வந்து அல்லையில பாட்டு பாடினால் இந்த பண்ணின் ஆவி என்ன அப்படின்னா என்னது? சாக்கடையை நோக்கி ஓடுறது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டின் ஷீப்புடைய ஆவி என்னன்னா, எங்கடா நல்ல விஷயம் கிடைக்கும். கரங்களை வைத்து விளைவிச்சுங்க பார்ப்போம். ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறவங்க, செம்மறியாடாக இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த செம்மறி ஆட்டின் சுவாபத்தை எனக்கு தருவீராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சோதரா. ரெண்டாவது ஒரு அனலஜி பார்த்தோம். என்ன அப்படின்னா, புறா, அடுத்தது
காகம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 ஆகிய வசனங்கள் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாம் சேர்ந்து வாசி. இன்னும் 2-3 வசனங்கள் சேர்த்து வாசிக்க வேண்டியிருக்கும், சேர்ந்து வாசிப்போம். 40 நாள் சென்ற பின்பு, எல்லாம் சேர்ந்து சத்தமா, நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாக இருந்தது. அப்ப இந்த காகத்தின் தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ரேவன் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஆங்கிலத்தை பார்க்கும் பொழுது, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, கெட்டு போனதையும் சாப்பிட்ற தன்மை. நீங்க உங்க வீட்டில் ஒரு எலி அடிச்சு சரியா நீங்க வெளியே தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு எலியை அடித்து வெளியே தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே முதல்ல பயங்கர பறந்து வர்றது யாரு? புறா வருமா, காக்கா வருமா? சொல்லுங்க. அப்படி செட்டை அடித்து லெஃப்ட் ரைட் பறந்து நீ சத்தம் போட ஒரு பெரிய கூட்டம் வந்து ஏதோ நல்ல விஷயம் தான் நடந்திருக்க மாதிரி. அதான் இந்த உலகத்தில் பாருங்க, கெட்ட விஷயம் நடக்கிற இடத்துலதான் கூட்டம் அலமோதுது. அப்படியா, வா வா, நீ வாடா, நான் வாடா, எனக்கு என்னடா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. சத்தம் கேட்க எல்லாம் சுத்தி குத்தி அப்படியெல்லாம் பயங்கரமா வந்து நின்று ஏதோ வெளியே ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், நல்ல ஒரு டின்னர் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பெரிய சந்தோஷத்தோடு இருப்பான். ஆனால் அது என்னது? செத்து போய் 2-3 நாள் ஆச்சு, நாரிட்டு இருக்கதை சாப்பிட்டு. இப்போ பேழையில் அலுசோத்திர பேழைக்குள்ள என் நோவா காகத்தை அனுப்பின பொழுது இதே விஷயம் தான் நடந்துச்சு. அது நேரம் உள்ள போகுது, வெளியே வந்து பார்த்தா குதூகலம் கொண்டாட்டமே. இவர் உள்ள போச்சு, அதை சாப்பிடு போட்டு கொன்னுட்டாரு. சரி, நோவா அவன் மனைவியும் வச்சு செய்யணும். அது 3 மக்கள் மருமக்கள், இவங்களை என்ன சாப்பாடு கொடுத்தாங்க பாருடா, வெளியே பாரு யானை செத்து கிடக்கு, வெளியே பாருடா திமிங்கலம் செத்து கிடக்கு, அங்க வெளியே பாருடா என்னது ஒட்டவங்க சிவிங்க செத்து கிடக்கு, வெளியே பாடா சிங்கமே செத்து கிடக்கு, வாடா சாப்பிடணும். கொத்திட்டு வந்திருக்கு. உடனே அது நோவாவுக்கு என்ன மூக்கில் நாத்தம் தெரிஞ்சுதா இல்லைன்னு தெரில, பேசாமல் என்ன பண்ணார் அப்படின்னா, அதை கண்டுக்க விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு புறாவை எடுத்து நேரம் அனுப்புகிறார். இந்த புறா போகுது, அப்படியே போகுது. அடுத்த வசனத்தை நீங்கள் பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம், பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போச்சு என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். இப்போ 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடினா அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பார். எல்லாம் தண்ணி இருக்கு, ஒரு மரம் இல்லை, நீ கிடக்கிறதெல்லாம் மிதக்கிறதெல்லாம் வேற மாதிரி தான் மிதந்துட்டு இருக்கு, தண்ணியும் கிடக்குது. இப்போ நமக்கு இடல நேரம் வந்து பேழை அவடத்து வந்தது, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமா பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அடுத்தது 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பிழிந்து வெளியே விட்டான். 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அந்த புறா சாயங்காலத்தில் அவனுக்கு வந்து சேர்ந்தது. ஏதோ ஒரு கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனால் நோவா, சரியா நல்லா புரிஞ்சுட்டா? இப்போ தண்ணியில் மிதந்ததெல்லாம் காக்கா அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணியை பார்க்க இங்கே புறா வெளியே வந்து பார்க்க நேரத்தில் சரியா என்ன வெறும் தண்ணி தான் தெரியுது, ஒன்றுமே தெரியல. திரும்ப வந்துச்சு. திரும்ப போகிற நேரத்தில் அது என்ன பண்ணுது, தனக்கு வேண்டிய அந்த இலைகளை பார்க்குது. உடனே கொத்திக்கிட்டு வந்து கொடுக்கறதை கொடுத்துப்பான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறாவை போல காணப்படணும், காகத்தை போல நாம் காணப்படக்கூடாது. இப்போ 2 நேச்சர் உங்களுக்கு நல்லா ஒரு அழகாக புரிஞ்சிருக்கும். ஆவியா மாம்சமா, ஆவியா பழைய மனுஷனா, இது நமக்குள்ள நடக்கிற நீயா நானா அப்படிங்கிற போட்டி. என்ன போட்டி? உங்களுக்கு தமிழ் சேனல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன போட்டி? நீயா நானா. இதை நினைக்கும் பொழுது சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு ஞாபகம், நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் தான் தெரியும். நீயா நானா, ஒன்று பார்த்து ஒரு கை பார்த்துடலாம். இப்போ சோத்ரா, நீங்க எதை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா, உங்க ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை ஜெயிக்க வைக்கணும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கரங்களை வைத்து வளர்ச்சிங்க பார்ப்போம். நீங்க அந்த மாம்சத்தை, அந்த பழைய மனுஷனை, அந்த பழைய ஸ்வாபத்தை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு நாளும் லாபமா இருக்க மாட்டாது. அடுத்த ஸ்லைடை போட்டு பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், இந்த ஆவி ஜெயிக்க, மாமிசம் தோற்று போக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 2 காரியங்களை குறித்து
உங்கள் மத்தியில் நான் பேசி நான் விடைபெற விரும்புகிறேன். 2 காரியம். ஆவி ஜெயிக்க மாம்சம் தோற்று போக. எல்லாரும் தெரியும், இந்த நான் என் வாழ்க்கையில் என் ஆவி ஜெயிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் ஜெயிக்கணும், என்னுடைய மாம்சம் அந்த பழைய மனுஷன் அந்த சுயம், ஆமென், பழைய சுபாவம் என்னை விட்டு நீங்கணும், அது தோற்கடிக்கப்படணும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுதான் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கிறோம். முதலாவதாக நம்முடைய ஆவி ஜெயிக்க மாம்சம் தோற்று போக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையின் மேல் அறைய வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க செய்யணும், நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எதில் அறையணும்? சிலுவையில் அறையணும். சொல்லுங்க அல்லேலூயா. இதைத்தான் ஸ்தோத்திரம் பவுல் எழுதும்பொழுது சொல்கிறார். வேதத்தை திருப்பி கொடுங்க. நீங்க 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு கூட எதை நம்ம இந்த பழைய மனுஷனை என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும் அப்படின்னா நமக்குள்ளே மேலொழுங்கி வருகிற சில இச்சைகள் இருக்கலாம். கண்களின் இச்சை இருக்கலாம், மாம்சத்தின் இச்சை இருக்கலாம், ஜீவனத்தின் பெரிய முறைகளாக இருக்கலாம். இந்த மாம்சத்தின் கிரியைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. அது தலை தூக்கும் பொழுது அது சோத்திரம் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லணும் என்னது? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நான் உன்னை சிலுவையில் அரைஞ்சிட்டேன். கரங்களை அழிச்சுங்க பார்ப்போம். இதை நீங்க சொல்லணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இது சிலுவையில் அறையப்பட்ட ஒன்று. இதுக்கு நான் மரித்து போயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த லிஸ்ட்டை சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு லிஸ்ட் சொல்றாரு. மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்றாரு. ஆமென். நீங்க முதலிருந்தே வாசித்து பார்க்கும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க, அப்பொழுது மாம்ச இச்சைகள் நிறைவேற்றாதிருப்பால். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யும்படி இவள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. தமிழ் மொழிபெயர்ப்பில் இன்னொரு மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கும், ரொம்ப கிளீனாக இருக்கு. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலின்படி வாழுங்கள். எனவே பரிசுத்தாவின் வழி நடத்தல்படி வாழுங்கள். அப்பொழுது உங்கள் மாம்சத்தின்படி எழும் ஆசைகளை தீர்த்து கொள்வதில் ஈடுபட மாட்டீர்கள். எல்லாம் சொல்லுங்க. நான் சொல்ல, அப்பொழுது உங்கள் மாம்சத்தின்படி எழும் ஆசைகளை தீர்த்து கொள்வதில் ஈடுபட மாட்டீர்கள். பாருங்க, அதான் சிலுவையில் அறையும். இந்த வந்துட்டுனா சரியா, இது வராது. ஏனெனில் மாம்ச இயல்பு பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துவதற்கு முரண்பாடான ஆசைகளை தூண்டுகிறது. இந்த மாம்சத்து இயல்பு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான வேலையை செய்கிறது தான். அது திருந்தவே திருந்தாது. அது அதை தான் செய்யும். மாம்சத்தை சரிப்படுத்திடுவேன், நான் அடக்கி ஆண்டுருவேன்னு சொன்னால் நீங்கள் தோற்று போயிருங்க. நான் யார் தெரியுமா? நான் ஆண்டுருவேன்னா ஒரு நாள் தோற்று போவீங்க. ஏன்னா அது என்றைக்குமே பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலுக்கு விரோதமாக தான் செயல்படும். பரிசுத்த ஆவியானவரும் மாம்ச இயல்புக்கு முரண்பட்ட விதத்திலேயே வழி நடத்துகிறார். அவரும் என்ன செய்வார்? விட்டாக்கண்ணன் என்ன சொல்லுவாங்களா, விட்டாக்கண்ணன் மாதிரி. அவருக்கும் இதுக்கு சம்மதம். என்னதான் நீ இருந்தாலும் இதை விட்டு தான் நீ வெளியே வரணும்னு சொல்லுவார். என்னது பழைய மனுஷனை விட்டு தான் என்கிட்ட வந்து ஆகணும். இல்லை கொஞ்சம் வச்சுக்கிறேன். நோ நோ நோ, ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் பழைய மனுஷன்ல ஒரு துளி கூட விரும்ப மாட்டாரு. அவருக்கு விரும்ப மாட்டார், ஒன்றும் விரும்ப மாட்டார். கொஞ்சம் லைட்டா, கொஞ்சம் கூட உனக்கு இடம் கிடையாது. ஃபுல்லாக முழுமையும் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், முழுமையும் கேட்குறேன், வேற எதையும் கேட்கல. கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தில் இருந்துக்கிறேன் ஆண்டவரே, நல்லா உங்களுக்குள்ளே இருந்துக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருந்துக்கிறேன், ஒரு நாள் கொஞ்சம் நேரம் கொடுக்கட்டுமா? நோ நெவர்ன்றவர். சரி, சிக்கலே அதான். சரியா, முரண்படுத்துற வழி நடத்துற. அவை இரண்டும் ஒன்று கொண்டு முரண்பாடாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் விரும்புவதை உங்களால் செய்ய முடியாது. ஆனால் யார் சொல்ல கேட்கறது? இவர் சொல்றதை கேட்க யாராவது ஒருத்தர் சொல்ல தான் கேட்டு ஆவீங்க. 2 பேர் சொல்லையும் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது.
ஒன்று நீங்கள் பரிசுத்தாவின் சொல்ல கேட்கலாம், ஆட்டோமேட்டிக்காக யார் சொல்ல கேட்பீங்க? மாம்சத்தின் சொல்ல கேட்பீங்க. மாம்சத்தின் சொல்ல கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரை விட்டுறீங்க? பரிசுத்த ஆவியான் விட்டுறீங்க. இதனால நீங்கள் விரும்புவதை உங்களால் செய்ய முடியாது இருக்கிறது. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டால் நீங்கள் நீதி சட்டத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படி சொல்லப்போம். அப்போ பாருங்க, நல்லா உங்களுக்கு புரிஞ்சு, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க சோதரி, ஏன் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படணும், நம்முடைய ஆசைகள் இச்சைகள் சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 19ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறன. எல்லாம் சொல்லுங்க. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாரனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு இல்லை என்று, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? இவங்க யாரு? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது சமநிலையை குறிக்கிறதா இருக்குது. அது சொல்றேன், அங்கே உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் மட்டும் இல்லை, இங்கே இருக்க முடியும். சோதரன், நீங்கள் எல்லாரும் நானும் ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நமக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணமே வராது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வீட்டு கூட்டம் நடத்துகிற நேரத்தில் ஜாதி பார்த்தா விட்டு போகிறீங்க. அது சோதரன், ஏன்னா நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுறீங்க. இந்த ஜாதி அந்த ஜாதிங்கிற வேறுபாடு இருக்காது. சோத்திரம், ஊழியர்கள்லையும் இந்த நிலை அந்த நிலைன்னு இருக்காது. நீங்கள் கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதும் பொழுது அந்த கம்யூனியனை பற்றி எழுதும் பொழுது பவுல் சொல்கிறாரு, அது சோத்திரம், இந்த அபாத்திரமா இந்த அப்பத்தை புசித்து, அன்னைக்கு கம்யூனியன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் நடந்துச்சு. சபையெல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ ஐக்கியப்படுறதுக்கு அந்த நாட்களில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் சோத்திர வீட்டில் தான் நடந்துச்சு. அப்போ கூடின பின்பதாக அந்த அன்பின் விருந்து, அந்த ராப்போஜனம் அப்படிங்கிறது அது ஒரு சாப்பாடு மாதிரி, மீல் மாதிரி. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சோத்திரம், அந்த பணக்கார வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கும். அதில் என்னது விஐபிஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு, சரியா, அவங்களுக்கு நல்ல கவனிப்பு, சூப்பரான சாம்பார், சூப்பரான ஆனது. அன்னைக்கு சாம்பார் அந்த ஊரில் இருந்திருக்காது, ரைட்டா, தப்பாக சொல்லிடாதீங்க, கட் பண்ணி வீடியோவில் போட்டுறாதீங்க, ரைட்டா. சாம்பார் அங்கே இருந்திருக்கு. அவங்க சூப்பரான ஆகாரம் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துட்டு மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு இவன் சாப்பிட்டா அப்படின்னா சாப்பிடாட்டி என்னன்னு கவனிக்காமல் போட்டதுனால தான் சொல்கிறாரு, எப்பா கம்யூனியனே அர்த்தம் என்னன்னா சமநிலை. கம்யூனியனில் இவங்களுக்கு வேறு ரசம், அவங்களுக்கு வேறு ரசம், இவங்களுக்கு வேறு அப்பம், அவங்களுக்கு வேறு அப்பம்னே கிடையாது. அப்புறம் என்னையா நீங்கள் பண்ணுறீங்க, இது பண்ணுறது தப்பு. நீங்கள் அந்த சிந்தியோடு கூட எல்லாம் ஊழியக்காரா சமம், விசுவாச சம கிளாஸ், எல்லாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள். கரங்களை வைத்து அழிச்சோம் பாப்பா. இங்கே உலகத்தில் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கலாம், ஆனால் சோத்திரம், ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரே அப்பா தான் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாக மாறிடும். அங்கே ஹைராரிக்கல் கிடையாது. அது சோத்திரம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த உயர்ந்த நிலைகள்லாம் கிடையாது, சமம். அதான் சொல்றாரு, அது தேவனுடைய ராஜ்யம் ஒரு சமநிலை. நமக்குள்ள அந்த ஆவி நமக்குள்ள வரும். ஆவியினால் நடத்தப்பட்டால் அது சோத்திர, போதகனாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுறலாய் மாறுவீங்க. கரங்களை வைத்து வரலட்சங்க பாப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. அது சோத்திரம், விட்டு கொடுத்தவர் கெட்டு போகிறது இல்லை மாதிரி. அது சோத்திரம், நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கறது அது தேவனுடைய ராஜ்யத்தை கனப்படுத்துகிறதா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பற்றி கழிவுகளை ஊற்றினவங்களை பார்த்து ஒரு பிரைஸ் லாட் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது சோத்திரம், அது நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைங்கிறத அது காட்டுகிறதா இருக்கு. அவங்க செஞ்சதுக்கு 100 தடவை நீங்கள் திருப்பி சொல்லலாம், நல்ல பல விதங்களில் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதே சரிப்பட பிரைஸ் லாட் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. நீங்கள் தேவனுடைய ராஜ்ய வாசிகள் என்பதை மறந்துடாதீங்க. பரலோகத்தில் சமநிலை தானே, சரியா. நம்ம உற்சாகத்துக்காக அந்த பல ஸ்டேஜுகள் சொல்லியிருப்பாங்க, பல ஸ்டேஜுகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே நிலை தான் இருக்க போகிறோம். இயேசுவை பார்க்க போகிறோம், திரியக தேவனை பார்க்க போகிறோம். கரங்களை வைத்து வர அழிச்சங்க பாப்போம். அப்போ பாருங்க சோத்திரம், இந்த மாம்சத்தின் கிரியைகள்னு ஒரு லிஸ்ட் அங்கே போடப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் அது 3 விதங்களில் நம்ம பிரிக்கலாம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 3 S, த சென்சுவல் சின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதலாவதாக சிற்றின்ப, சென்சுவல்னா சிற்றின்ப பாவங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அது என்ன? நீங்கள் 19ஆம் வசனம் மற்றும் 21ஆம் வசனத்தின் பிற்பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது விபச்சாரம், அதாவது பேசித்தனம் சொல்லப்பட்டிருக்கு. முறைகேடான பால் உறவுன்னு சொல்ல. விபச்சாரம்னு யார் சொல்லுவாங்க? திருமணம் முடிந்த பின்பதாக
வேறொருவருடன் கூட வைத்துக் கொள்ளுகிற உறவுக்கு பேர் என்னது? விபச்சாரம். திருமணம் ஆகிறதற்கு முன்பதாக அல்ல சோதரம் என்னது? ஒருவருடன் வைத்துக் கொள்கிற உறவுக்கு பேர் என்னது? அடல்ட்ரி, ஃபார்னிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஆங்கிலத்தில் வித்தியாசமான வார்த்தை. சரியா? விபச்சாரம் என்னது? திருமணமான பின்பதாக வேறொருவருடன் நாம் வைத்துக் கொள்கிற உறவு. நாம் இல்லை, ஒருத்தர் வைத்துக் கொள்கிற உறவு. ரைட்டா? நல்லா கவனிங்க. அடுத்ததாக சோதரம் இந்த ஃபார்னிகேஷன் அல்லது வேசித்தனம் அப்படிங்கிறது திருமணம் ஆன பின்பதாக, திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக வர்ற ஒரு, இப்படி சொல்லிட்டு அசுத்த பழக்கங்கள், காம வேட்கை, எப்போ பார்த்தாலும் அதே சிந்தை, அந்த சிந்தை, யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதே சிந்தை. அல்ல சோதரம் ஒரு அம்மானு வித்தியாசம் தெரியாது, ஒரு அக்கான்னு வித்தியாசம் தெரியாது, ஒரு தங்கச்சின்னு வித்தியாசம் தெரியாது, யாரை பார்த்தாலும் அந்த ஆவியில் இருக்கும். அல்ல சொல்லி அந்த ஆவி அல்ல மாம்சத்தின் கிரியையின் வெளி. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் நடக்கிறது. காரணம் என்ன? பழைய மனுஷனை கொண்டாடுறதுனால தான் வர்ற விஷயம். பழைய மனுஷனை ஊக்குவிக்கிற படங்கள், பழைய மனுஷனை ஊக்குவிக்கிற கிரியைகள் ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, இன்ஸ்டாவில் வருது. வந்தோடனே அவனுக்கு அப்படி பார்த்தோன்னே வெறி ஏறுது. பார்த்துட்டு அதே இதை நான் இன்னொருத்தர செய்யணும் அப்படின்னு தூண்டப்படுகிற நிலையை நம்ம உலகத்தில் பாருங்க. இருக்குதா இல்லையா? வேலை ஸ்தலத்தை நீங்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படிம்பாங்க. சில சொல்லுவாங்க, இவர் பார்க்குற பார்வையே சரியில்லை, இவருக்கு அஜாமனுங்க அப்படிம்பாங்க. பெண்களுக்கு எல்லாம் தெரியும். பெண்களுக்கு என்னது 360 டிகிரி கண்ணுன்னு சொல்லுவேன். என்ன நடக்குது அப்படிங்கிற 360 டிகிரி தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு இல்லை, எல்லாம் கரெக்டாக உள்ள வரைக்கும் போயிடுவாங்க. இன்றைக்கி அது சோத்த உண்மையிலேயே அது AI அப்படின்னா பெண்கள் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அவங்க பெண்களை தான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் கரெக்டாக நிதானிச்சிடணும். அதனால தான் ஆதாமுக்கு அவர் ஒரு சோப்லாங்கி சரியாக எல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லித்தான் ஒரு ஏவாளை கொண்டு வந்து இணைச்சிட்டார். கரங்களை வைத்து அள்ளியிலே வரமாட்டேங்குதே, உங்களை பாராட்டி சொல்லிகிட்டு இருக்கிறேன், காலம் வரல, ஒரு அள்ளியிலே வரமாட்டேங்குதே. அவர் சொன்ன என் மனசில், அவர் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறார் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன தான் தலைகள்னு பண்ணாலும் நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே. இது சொல்லப்பட்டு குடி வெறி பாருங்க. அந்த டைம் ஆனோடனே சரியா, அந்த சென்சுவல் சிட்டின் வந்தோடனே என்னதான் கடப்பட கைகாலெலாம் ஆகிருக்கும். அதை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லணுமா, இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். இப்படி நீங்கள் செய்ய போஸ்ட்போன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த விடுதலை வரும். நமக்குள்ளே சில விஷயங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு முடியாது, உனக்கு ஒத்து போக முடியாது அப்படி ஓங்கி இப்படி தலை முன்ன சர்ச்சுக்கு நேரம் ஓடி வந்து முழங்கால் போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி 4 பாட்டை பாடுங்க. அந்த டைமில் அந்த ஆசை வெளியே போயிடும். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இது வெறி. அது மட்டும் களியாட்டம், அது சோத்து என்னது, கூத்து கும்மாளன்னு உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது சோத்துறாங்க கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சென்சுவல் சின். இதுக்குள்ள உங்களை அப்படியே நடத்திடும். சர்ச்சுக்கு வர்றது கஷ்டமா இருக்கும், பம்புக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னது அது சோத்திரம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டூர் போகிற சந்தோஷமா இருக்கும். அது சோத்திரம். சர்ச்சுக்கு வர கஷ்டமா இருக்கும். அது ஊரில் இருக்கிற ஹோட்டலில் போய் உட்காந்து செல்ஃபி இப்படி எடுத்து சாப்பிட வந்தோடனே எல்லாரும் வச்சோடனே, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், வச்சோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அனுப்புவாங்க. ஒரு அம்மா சொன்னாங்களாம், ஏங்க நீங்கள் தான் நான் பண்ண சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறது இல்லை, ஆனால் அது ஃபேஸ்புக்கில் போடுறேன் 1000 லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னாங்களாம். 1000 லைக்ஸ் வந்திருக்குண்ணா. இந்த உலகம் அப்படி போயிட்டு இப்படியே அலையிறான ஒரு கூட்டம். என்னன்னாலும் ட்ராக்ல நின்று இப்படி பண்ணுறான். என்ன எல்லாம் போகணும், நான் பெரிய வீரன் அப்படின்னு சொல்லணும். பைக்கில் 260 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டு நான் வீரன் சொல்கிறான். அப்படியே மோதி சாகிறான். ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியிலேருந்து இப்படி இருக்கான், திடீர்னு கால் வலிக்கு விழுறான். அது பள்ளத்தில் விடுறத போட்டு ஐயோ 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 அதையும் இன்னொருத்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான், அதையும் போடுறான். இப்படியே எல்லாம் அலைஞ்சு ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்த அப்படி மொபைலில், என் மொபைல்லாம் காட்ட விரும்பல. ரைட் பாருங்க, இப்படி இருக்கிறாளே, இதுதான் சிற்றின்பம். சூப்பர்ஸ்டிச்சுவல் சின்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா மூட நம்பிக்கையின் பாவங்கள். சூப்பர்ஸ்டிச்சுவல் சின்ஸ்ன்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் 20ஆம் வசனத்தின் முற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு விக்கிரக வழிபாடு, மாந்திரிகம், மார்க்கப்பெண். இதில் ஒரு மாதிரி அலைவாங்க. விக்கிரக வழிபாடு, தேவனை குறித்து அறிகிறதுக்கு அவங்க நேரம் இருக்காது. பல விஷயத்தை குறித்து அறிகிற நிலைகளை பார்க்கிறோம்.
இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நேரம் மனசை திருப்பிடுவார். நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் அல்லது விட்டதினால் சிந்தனையிலே வீணராகி போனார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அதனால் என்னது, சோத்திரம் என்னது, தவறான வழிகளிலே நடக்க ஆரம்பிச்சான். அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் பார்க்குறீங்க. கடைசியில் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு. அருமையா தேவ ஜனங்களே, இது ஒரு பாவம். என்னது அப்படின்னா மூட நம்பிக்கையின் பாவம். மூன்றாவது த சோஷியல் சின். 20ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலிருந்து 21ஆம் வசனத்தின் முற்பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது, அது சமுதாய பாவங்கள். பகை, பிணக்கு, எரிச்சல் குணம், கோப ஆவேசம், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், வார பார்த்தாலும் என்னது எரிஞ்செரிஞ்சு விழுகிற நிலைகள். இதெல்லாம் வர்ற காரணம் என்னன்னா, நீங்க பழைய மனுஷனை வச்சு கொண்டாடுறதுனால. இதை மாறணும்படியாக எல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவர் நோக்கி பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்றேன், எதை கொண்டாடணும்? எந்த சதுரங்க போட்டியில, நீயா நானாங்கிற போட்டியில, உங்களுக்குள்ளே நடக்கிற போட்டியில ஆவி ஜெயிக்கணும், பரிசுத்த ஆவியானும் ஜெயிக்கணும். நிரந்தரமா கடைசி வரைக்கும் மாம்சமும் பழைய மனுஷனும் தோற்கணும். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 6:14 வாசித்து பார்க்கும் பொழுது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பார்த்தீங்களா? நான் என்னது, உலகத்துக்கு செத்தால். சாராயம் குடிச்சு ஒருத்தர் இறக்குறான்னு வைங்களேன், இறந்த பின்பதாக அலிசோத்திரம் என்னது, மானங்கட்ட மானிட்டரை கொண்டு வச்சாலும், அப்படின்னா குடிக்கிற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மானங்கட்ட மானிட்டரை கொண்டு வச்சாலும், என்ன விஸ்கி ரம்மை கொண்டு வச்சாலும், உலகத்திலே காஸ்ட்லியான சரக்கு கொண்டு வச்சாலும் அவரால் குடிக்க முடியுமா? முடியாதா? முகத்தை பார்க்க முடியுமா? நாக்க சொட்ட முடியுமா? உள்ள ஊற்ற முடியுமா? அப்படியே இருக்கிற மாதிரி தான் நம்ம லைஃப்ல பரிசுத்தாவின் வந்து நிரப்பின பின்பதாக நடக்கிற விஷயம். அதுக்கு செத்த இது வரைக்கும் நான் வாசமா இருந்திருக்கும், அலிசோத்திரம் மூக்க பிடிச்சி உள்ள ஊத்துற நிலை இருந்திருக்கும். இன்னைக்கு உள்ள போனாலே வெளியே வர்ற நிலைகள் கிட்டே அந்த வாடப்பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். கரங்களை வைத்து லட்சம் பாவம். ஒரு காலத்தை வாழை திறந்தா கெட்ட வார்த்தை வரும். இப்போ அதை சிலுவையில் அரைஞ்சதுனால வருது, ஆனால் வரல. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிலுவையில் அரைஞ்சிருக்கீங்க. யாரை பார்த்தாலும் 4 கேள்வி கேட்கணும் போல தான் தெரியும். கோபம், கோவாசம், எரிச்சல் பயங்கரம். இப்போ எவன் கழுவி ஊற்றினாலும் அப்படியே என்ன பார்த்து சொல்ல, வேற ஆளை பார்த்து சொல்லிட்டு இருக்கான்னு போறீங்க பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் கையை வயிறுபடி வலது பக்கம் இடது பக்கம் வைங்க பார்ப்போம். வலது பக்கம் இடது பக்கம் 2 சைடு. நான் மைக் பிடிச்சிருக்கேன், அதனால் வேற வழியில் நல்லா வைங்க. சிலுவையில் இப்படி தான் ஏசுனாதான் அரைஞ்சாங்களா? எல்லாம் அரைங்க பார்ப்போம் உங்களை போட்டு. என்னது இதை நான் சிலுவையில் அரைஞ்சிருக்கேன். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாம். எல்லாம் சொல்லுங்க, இப்படி எல்லாம் கையை வச்சுருக்கேன். நான் மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இன்னொருத்தர், நான் மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அது தலை தூக்க முடியாது, அது மரித்தது, மரித்ததாகிவிட்டது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் சரீரத்தில் அதற்கு இடமே இல்லை. தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அதான் சொல்றேன், அதான் பவுல் சொல்றார், இதை பேசுறார். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது நீங்க 6ஆம் அதிகாரம் 4 - 6 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கலாம். இல்லை இன்னொரு பகுதியை கூட வாசிக்கலாம். இல்லை, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4 - 6 ஆகிய வசனங்களையும் வாசித்து பார்க்கணும். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 4 to 6. ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 4-6. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எல்லாம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாம் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்த வசனத்தை வாசிப்பார்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் ஆனதால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனதால் அவர் உயிர்த்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அடுத்ததாக, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று சொல்லுங்க அல்லேலூயா.
அப்போ முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அடுத்த 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்கா தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனே குமாரனை பற்றும் சில விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கேன். அப்போ பாருங்க, லேசா வந்தான் சொல்லணும், சாத்தானே இதை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், வாயின் வார்த்தைகளை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், என் கெட்ட உணர்வை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், என் கெட்ட செயலை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், என் கெட்ட அலுசோதனை என்னது சிந்தைகளை சிலுவையில் அரைஞ்சிட்டேன். எஸ், இனி அதுக்கு வேலை என் சரீரத்தில் கிடையாது. கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. மாற்றம், இதான் மாற்றம், இதான் உண்மையான மாற்றம். சில நேரங்களில் நம்ம வரும் கேட்டுறேன், ஆனால் ஆவியானவர் சில நேரம் இடம் கொடுக்கவே மாட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேவையில்லாமல் இருக்கிற பிரச்சனை பெருசாக்குறதுக்கு நிறைய நேரத்தில் நியாயத்தை கூட பேச விட மாட்டேங்கிறேன். ஏன்னா சத்துரு இதை பெரிய வெடிவெடிப்பாக ஆக்கணும், உங்கள் வாய் திறந்துட்டா போதும், அதை வச்சு ஏதாவது பண்ணலாம், உங்களை ட்ரிகர் பண்ணலாம்னு நினைப்பான். பேசாதிருந்தார். பிலாத்துக்கு முன்பதாக ஆண்டு எப்படி இருந்தாராம்? பேசாதிருந்தார். அந்த மாதிரி இருக்கிறது. நீங்கள் உங்கள் சுயபலத்தில் சிலுவையில் அறைங்க. சொல்லணும், என் சிலுவையில் அறைகிறேன். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? என் ஆண்டு சோத்துறேன், என் கெட்ட கண்களை சிலுவையில் அறைகிறேன், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? கெட்ட இது வெளியே ஒரு காலத்தில் வெளியே தான் போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நம்ம மொபைல்லே வந்துடுச்சு. நீங்கள் அறிந்தோ நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அது உங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்கு நீங்கள் தப்பணும் அப்படின்னா, அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்டே சொல்லுவாங்கள்ல, அந்த ஜோதிடம் அவ்வளோ படித்தாங்களாம் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக, ஆனால் ஒன்றும் காப்பாற்றலை. ஒரு நாள் அதெல்லாம் தீ கொடுத்து வச்சுட்டாங்களாம். இன்றைக்கும் நியூஸ் பேப்பரில் அல்லது ஜோதிடம் வரும்பொழுது அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சிந்தை இன்னும் பார்த்துடலாமே, எல்லாம் தெரியும், இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கூட அந்த ஆப்ஷன் செய்ய போகிறதில்லை, அதுக்கு நடக்க போகல. ஆனால் அதை குறித்து ஒரு தேடுதல் கூட இல்லாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறேன். கரங்களை வைத்து லட்சம் பார்ப்போம். அதனால் நாள் பார்க்குறது வேண்டாம், ரைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேண்டாம். நிறைய உலகத்தில் அப்படி நிறைய இருக்காங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒரு வீடு கட்டுமான பணியில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர்ஸ் தெரியாமல் இந்த ஈசான மூலை அந்த மூலைன்னு சொல்லிட்டாங்க. அது ஈசான மூலைன்னா என்னது? இந்த மூலை இந்த மூலை இந்த மூலை, அவ்வளோதான். ரைட், நம்ம வாஸ்து பார்க்குற ஆளுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் சுந்தர் இருக்கார், ஜெபராஜ் இருக்கார், மகேஷ் இருக்கார், வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் யார் இருக்கீங்க எங்கே அல்ல சோதனை இருக்கிறீங்க. அப்போது என்னது, அவனுக்கு அந்த மாதிரி பேசினா தான் விளங்கும், இந்த மூலையில் இதை பண்ணணும் இப்படி பண்ணணும். உடனே ஒரு விசுவாசிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, எப்படி பாஸ்டர் இந்த இப்படி ஈசான மூலை அந்த மூலைன்னு சொல்லலாம்? நான் தேவனுக்கு பயந்தவன், எனக்கு சோதனை இதெல்லாம் நான் ஜோம் என்றால் இந்த பிசாசு உள்ளே வந்துடக்கூடாது, வாஸ்து பிசாசு உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொன்னார். கடைசியில் வீடு என்னைக்கு பிரதிஷ்டை என்னைக்கு தான் வச்சாரு? நல்ல நாள் பார்த்து வச்சார். வீடு பிரதிஷ்டை என்னைக்கு நாள் பார்த்து வச்சாரு? என்ன வச்சாரு? என்னது நல்ல நாள். நீ அந்த ஈசான மூலை அந்த மூலை இந்த மூலைங்கிற நேரத்துலலாம் உனக்கு கோவம் வந்துச்சு. நீ என்னைக்கு வச்சிருக்கணும்? இந்த மாதிரி நிறைய மாயக்காரரை நிறைய பேர் பார்க்குறேன். என்னது மற்றவங்களை மீதி அப்படின்னு அதான் அதை ஒரு இடத்துல வாசித்தேன். மற்றவங்களை நியாயத்திருக்கிற நான் ஒரு பிரச்சனை வந்தால் முதல் குற்றவாளியா? என்னது, நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டுனா முதல் குற்றவாளி யாரு? நீ செஞ்ச தப்புப்பா ஏய் அப்படின்னா நான் சொன்னேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வர நேரத்தில் முதல் குற்றவாளி யாரு? நான் தான். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இந்த உலகத்தில் சொல்கிற விஷயம், ஞானிகள் சொல்கிற விஷயத்த சொல்கிறேன். அதனால் அல்ல சோதரா, இந்த ஆவிகள் எல்லா நாளும் கர்த்தருடைய நாள். கரங்களை வைத்து லட்சம் பார்ப்போம். அதுபோல் ரட்சிக்கப்பட்ட பிறகு செவ்வாய்க்கிழமை ஒரு கல்யாணம் நடக்க போகுது. யார் கல்யாணம் அப்படின்னா தினேஷுடைய கரணையம். கரங்களை தட்டி ஆண்டு நடி செலுத்துங்க. கரெக்டான்னு சொல்கிறேன்னா செவ்வாய்க்கிழமை கரங்களை தட்டுங்க நல்லா. இவங்க ஊசிகள் அல்ல. கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். ஆமென். செய்யணும் எந்த நாள்னாலும். இன்னும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் ஃபைசலாட் அப்படின்னு இருக்கக்கூடாது. சிலுவையில் அறைங்க. நாள் பார்க்குறத சிலுவையில் அறைங்க. ஜாதகம் பார்க்குறது சிலுவையில் அறைங்க. கொஞ்சம் கொஞ்சம் வருது, தலை தூக்குது, பார்த்தா என்ன அப்படின்னு எல்லாம் சிலுவையில் அறை பண்ணி யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு. சிலுவை போய் வீட்டில் வேலையை அந்த ஜாதகத்தை கிழிச்சு தூக்கி எறிங்க. கர்த்தருடைய ஜாதகம் உங்கள் வாழ்க்கை வரும். வாழ்க்கையில் ஆசை கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை வைத்து சோத்திரம் ஹல்லேலூயா. இதுக்கும் ஒளியும் செஞ்சு சிலுவையில் அறைங்க. தூக்கி எல்லாம் பார்த்துக்கிறார். எத்தனை மிஷினரிகள் சர்டிஃபிகேட்டே கிழிச்சு போட்டு தண்ணியில் போட்டு வந்தாங்க. அவங்க சாதனை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ சாதனை பண்ணி ஒரு ஆத்மாவை கூட மாற்ற முடியல.
எத்தனை ஆத்துமகளை மாற்றிருக்கிறாங்க. இது நமக்கு இல்லை. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதீங்க. இன்னைக்கு வீட்டில் போய் செக் பண்ணுங்க, எதெல்லாம் தப்பு. தேவையில்லாத முந்தின காலத்தில் இருக்கிற பொருட்கள் இருக்குதா? குபேரன் இருக்காரா? வைத்த தள்ளிட்டு நிற்கிறாரா? தூக்கி வேலையை தூக்கி போடுங்க. அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர மாட்டார். சிலர் படம் வச்சுருப்பாங்க, பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை பெருக்கத்துக்கு கிடையாது. பண்ணி நிறைய குட்டி போடும் வடவடன்னு. கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேபிட் முயல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு எதுக்கு அடையாளம்னா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். முயல் பார்த்தீங்கன்னா குட்டி போடுறதா இருக்கும், கொஞ்சம் கழிச்சு திரும்ப கன்சீவ் ஆகிரும், திரும்ப குட்டி போடும், திரும்ப கன்சீவ் ஆகும், குட்டி போடும், போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஈஸ்டர் டைம்லலாம் ரேபிட்னு வைப்பான், அவன் வச்சுருப்பான். பார்த்துருக்கீங்களா? இந்த ஆவிகள் நமக்குள்ள இருக்கு. குபேரன் இருந்தாலும் தப்பு தான், பண்ணி இருந்தாலும் தப்பு தான், முயல் இருந்தாலும் தப்பு தான். நம்ம கத்தர் இருக்கணும். கரங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் சொல்கிறேன், சிலுவையில் அறைங்க. என்ன குபேரன் இருந்தாலும் வேற என்ன இருந்தாலும், அது சும்மா விளையாட்டுக்காக இருந்தாலும், அது என்னது அழகாக இருந்தாலும், அது அலங்காரமாக இருந்தாலும் நன்மை தராது. தூக்கி சிலுவையில் அரைஞ்சிருங்க. அந்த தாக்கம் நம் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. கரங்களை வைத்து ஒரு அழைச்சவங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆசைகளையும் அந்த இச்சைகளையும் சிலுவையில் அறையணும். ஒரு எத்தனை பேர் ஒப்பு கொடுச்சோம் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. நான் அறைகிறேன்ப்பா, அதை சிலுவையில் அறைகிறேன். யோசித்து பாருங்க, எதெல்லாம் அறையணும். சோத்திரம். அஞ்சனம் பார்க்குற நாள் பார்க்கறது அது இருக்குதா? சோத்திரம். பூமை குறுக்க போகுது, குறுக்க போகலை, அது பார்க்குற ஆவி இருக்குதா? எல்லாம் தூக்கி சிலுவையில் அறை. முதல்ல வந்தோடனே ஞாபகம் வந்துச்சுன்னா, இதை நான் சிலுவையில் அறைகிறேன். இதுக்கு கட்டுப்பட்டவன் நான் அல்ல. பூனை என்ன ஆளுகை செய்ய முடியாது, கர்த்தர் தான் என்ன ஆளுகை செய்ய முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. 2வதாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீயா நானா போட்டியில நம்முடைய ஆவியானவர் ஆவி ஜெயிக்கணும் அப்படின்னா, பழைய மனுஷன் தோற்று போக வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஆவியினால் நடத்தப்படுங்கள். 2வது என்னது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்தணும். வாலிப தம்பி தங்கச்சி, யார் ஒன்று நடத்தணும்? பரிசுத்த ஆவி. எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன வழி நடத்துங்க. இந்த வேத பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது கலாத்தியர் 6 நிறைய இடத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஆரம்பமே 16 வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறது புத்தி என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால். ஆமென், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 12, 13, 14 ஆகிய வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய்ந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றப்படும்படிக்கே அவர் எப்படி செய்ய. எல்லா நியாயப்பிரமாணத்தின் நீதி, நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் அழிக்க வரல, அது நிறைவேற்ற வந்தார். அது எதிர்பார்க்கிற எல்லா எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தை யோசிக்கும் பொழுது இன்னைக்கு நாங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கிருபையின் பிரமாணம், நீங்கள் நியாயப்பிரமாணம். நான் சொல்றேன், நாங்கள் கிருபையின் பிரமாணம், நீங்கள் மிஞ்சின கிருபையின் பிரமாணம். ஹைப்பர் கிரேஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் அதை பற்றி ஒரு நாள் நம்ம பேசுவோம். இன்னும் பேசணும், நம்ம டைம் நிறைய ஆயிடுச்சு இதுலேயே, சரியா? ஆனால் இன்னொரு நாள் பேசுவோம். அது நீங்கள் பாருங்கள், நம்ம கிருபை. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் 10 கட்டிலே எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைவேற்றுக்கு ஈஸியான விஷயம்தான். நம்ம பெருசாக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னது தாப்பனை இந்த ஆயம் கணம் பண்ணுறது கஷ்டமான விஷயமா, ஈஸியான விஷயமா? ஈஸின்னு சொல்ல மட்டும் கரங்களை வைத்துங்க பார்ப்போம். ஈஸி. பிறகு என்ன கஷ்டம்? பிறர் கொண்டான யாதுண்டு இச்சையாது இருப்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லதுக்கா கெட்டதுக்கா? நீ இதர ஜனங்களை நேசின்னு சொல்கிறார், அவ்வளோதான். நீ இறைவனாகி என்ன நேசி, இயற்கையை நேசி, 3வது இதர ஜனங்கள் நேசி. இதுதான் கிறிஸ்தவமே. ரைட்டா? சோத்திரம். மற்ற எல்லைக்குள்ளே போனால் அந்த குடும்பத்துக்குள்ளுக்கு லாட்டா பண்ணுறோன்னு அர்த்தம், சரியா? அந்த குடும்பத்தின் செட்டப்பை நம்ம கெடுக்கணும்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? பிறருக்கு உண்டான யார் உனக்கு இருக்கிற சந்தோஷமா இரு. அங்கே என் கண்ணு போகுது, ஏன் கண்ணை உருட்டி பார்க்குற, கண்ணுக்கு கழிக்கம் போடு அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க, அவங்களுக்கு நீங்கள் அந்த எல்லைக்குள்ளே போய் நீங்கள் கெட்ட பேர் வாங்காமல் இருக்க
அல்ல சோதர், உங்களுக்கு ஆசீர்வாதம், அங்கேயும் ஆசீர்வாதம். கரங்களை வைத்து ஒரு அழைச்சங்க பார்ப்போம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 8:5 வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றையும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அன்றையும் மாம்சத்துப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12, 13, 14 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் சகோதரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. 13ஆம் வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவள் தேவனுடைய. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி. ஏன் இந்த ஆவியினால் நடத்தப்படும்? இதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீ வரும்பொழுது 22, 23 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு ஆங்கில வேதாமத்தில் போட்டு ஆவின் கனின்னு போட்டிருக்கு. நீங்கள் இந்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டா, அழகா இப்படி புரியும் உங்களுக்கு. ஆகையால் ஆவியானவரின் கனியோ எப்படி இருக்கு? ஆவின் கனியில் எப்படி போட்டிருக்கு? ஆவியானவரின் கனியோ. ஏன் நம்ம கத்தரா நடத்தப்படும்னா, அவர் நமக்குள்ளே கனிகளை தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கனிகள், அவருக்குள்ள வந்தட கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகத்தன்மை. விசுவாசத்துக்கு என்ன பேரு? நம்பகத்தை. உங்களை நம்பலாம். சாந்த குணம், தன்னடக்கம். அல்ல சொல்ற தன்னடக்கம். இது நமக்கு எல்லாம் தர்றார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஏன் ஆவியா நடத்தப்படணும்? அவர் கனிகளை நமக்குள்ளே காண செய்கிறவராக இருக்கிறார். கனிகள் தான் ரொம்ப முக்கியம். கடைசி நாட்களில் வந்து ஆண்டவர் என்னத்தை பார்ப்பார்? கனிகளை பார்ப்பார். நான் ஒரு மனுஷனை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், இப்படிப்பட்ட கனிகளை தான் வெளிப்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதுக்கு வித்தியாசமாக இருந்தால் நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நான் அடிக்கடி கையை வச்சு ஜோமன வேண்டியது என்னன்னா, உம்மால் நான் நடத்தப்படும். ரோமர் 8 மறந்துடக்கூடாது, கலாத்தியர் 5 மறந்துடக்கூடாது. நான் உம்மால் நடத்த. இந்த முதல் 3 கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், உங்கள்கிட்ட இருந்து தேவன்கிட்ட போக வேண்டிய கனிகள். தேவன்கிட்ட அன்பு, தேவன்கிட்ட நீங்கள் உங்கள் முதல் அன்பு யாராக இருக்கணும்? என்ன வரமாட்டேங்குது? அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க, வீட்டுக்காரிங்க அப்படின்னு வருதா? உங்கள் முதல் அன்பு யாராக இருக்கணும்? ஆண்டவர். ரெண்டாவது அவங்க மற்றவங்க. ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் ஃபேமிலி அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சைமல்டேனியஸாக பேலன்ஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமாக. உங்கள்கிட்ட இருந்து தேவன்கிட்ட அன்பா இருங்க, தேவனோடு கூட சமாதானமா இருங்க, கர்த்தரிடத்தில் சந்தோஷமா இருங்கள். கரங்களை வைத்து எழுச்சுங்க பார்ப்போம். ரெண்டாவதாக உங்கள்கிட்ட இருந்து மற்ற ஜனங்கள்கிட்ட போக வேண்டிய ஒரு கனி, 3 கனி சொல்லப்பட்டிருக்கு. என்னது அப்படின்னா, சந்தோஷ, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். நீங்க மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் முக்கியம். நீடிய பொறுமை, தயவு. தயவுனா என்னது? நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசை. நல்லது நடக்கணும், இவங்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்க நல்லது நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஒருத்தர் கெட்டு போகிறது வரைக்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. கரங்களை வைத்து அழைச்சோம், கெட்டு போகணும். உங்களுக்கு விரோதியாக இருந்தவங்க கூட கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஆமைச்சிருங்க பார்ப்போம். அதனால நிறைய ஜபத்தை கத்தர் கேட்க மாட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு விரோதியாக இருக்க கூட கெட்டு போகிறது கத்தோடைய சுத்தம் அல்ல, மாற்றம் பெறுகிற கத்தோடைய சுத்தம். உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், பிரதர் சிஸ்டர் உங்களை பற்றி நிறையா பேசிட்டேன், நிறையா செஞ்சுட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க சொல்கிறது தான் பெரிய சாட்சி. கரங்களை வைத்தால உடனே நீங்கள் காலை தூக்கி விடணும்னு அவசியம் இல்லை. இது கத்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் வாழ் சோத்திரம் ஒரு பாவ உணர்வோடு குற்ற உணர்வு இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கத்தர் அந்த நிலைக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். எந்த மனுஷனோடும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது பெரிய ஆசீர்வாதம். எனக்கு கடன் இல்லை சொல்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனக்கு தேவையானதெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறது பெரிய ஆசீர்வாதம். என் குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். என் பிள்ளைகள்லாம் சத்தியத்தை நடத்துகிறாங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறோம். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு? தேவ ஜனங்களே, அப்போ நம்மகிட்ட இருந்து நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். 3வது நமக்குள்ளே இருந்து நமக்கே செல்ல வேண்டியது என்னன்னா, விசுவாசம், நம்பகத்தன்மை, சாந்தம், அமைதலாக நம்ம இருக்கணும். தன் அடக்கம். எல்லாவற்றையும் நீங்கள் அடக்கி ஆடணும். அதை பரிசுத்தான் தருவார். இல்லை சோத்திரம், இம்மட்டுவா மிஞ்சி வராதே, அந்த எல்லை தாண்டி உங்களுக்குள்ள அந்த சிந்தையே வராதபடிக்கு அல்ல சோதர் கத்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார்.
அது இன்னைக்கு எல்லை தாண்டி சிந்தைகள் தானே மாம்சத்தின் கிரியைகள் உண்டாக்குது. தன் அடக்கத்தை சோத்திரம் எது உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்குதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது சொன்ன காரியம் என்ன அப்படின்னா சோத்திரம் உங்கள் ஆசைகளின் உங்கள் உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறை. ரெண்டாவது விஷயம் நான் சொல்ற காரியம், ஆவியினால் நீங்களும் நானும் நடத்தப்படணும். அப்பொழுது பரிசுத்த இந்த சதுரங்க போட்டியில இந்த நீயா நானா போட்டியில பரிசுத்த ஆவியானவர் ஜெயம் பெற்றவராயிருப்பார். ஹல்லேலூயா. ஒரு சொல்றாங்க இந்த ஆவியுடைய அப்பிடைட் ஜீரண சக்தி வித்தியாசமானது. ஆவியானுடைய ஜீரண சக்தி உங்களுக்குள்ள ஆவியின் கனிகளை உண்டு பண்ணும். இந்த மாம்சம் பழைய மனுஷனுடைய ஜீரண சக்தியை வித்தியாசம். அது என்ன செய்யணும்? மாம்சத்தின் கிரியைகளை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஜீரணம் ஆச்சுன்னா இது உள்ள போய் ஜீரணம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம நீங்கள் சாப்பிட்றீங்க விழுக்குன்னு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு உள்ளே போய் ஜீரணமாகி லிவர் வழியாக சத்தா எங்கே போகுது? சரீரத்துக்குள்ளே போகுதா போகாதா? கழிவுலாம் வெளியே போகுதா போகலையா? லிவர் ரொம்ப முக்கியமான அறிவு. சத்தை கொண்டு போகிறது பேர் தான் லிவர். கிட்னி ரத்தத்தை சுத்திக்கிறது, அது நல்ல முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் உங்களுக்கு சத்தை கொண்டு போகிறது. இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள நீங்கள் வரும் பொழுது, அதை நீங்கள் சாப்பிடும் பொழுது ஆவியானவரை அல்லது உள்ளுக்குள்ளே வாங்கும் பொழுது ஜீரண சக்தி என்ன ஆகும்? சக்தி கனியாக வெளியே வரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் சார்ந்து வச்சார். இப்போ மாம்சம் பழைய மனுஷன் உங்களுக்குள்ள கடப்படா 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 கடமை பண்ணிட்டு அது வாங்க ஒரு அரைச்சி வெளியே கொண்ட இடத்துல கண்ணு மாறும், பார்வை மாறும், கேட்கறது மாறும், நட தாறுமாறாகும், தள்ளாட்டம் வரும், கை கால் அங்கே அளவாயும், அங்கே போகும், இங்கே போகும், அங்கே போகும். ஒரு அந்த ஜீரண சக்தி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது நல்லது தரும்னு நினச்சிங்க ஒரு நாளும் வராது. ஆவியான உங்களை நடத்தும் பொழுது உங்களுக்குள்ள இந்த ஆவியின் கனிகள் புறப்படுது. ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்ல, ஆண்டவரை நீங்கள் என்ன நடத்துங்க, நான் என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நான் சிலுவையிலே அறைகிறேன். இந்த ராஜாவை நீங்கள் காப்பாற்றிடணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றணும். இந்த சதுரங்க போட்டியிலே பிரதான வேலை என்னன்னா சோத்திரம் ராஜாவை காப்பாற்றுவது. இந்த ராஜா சோத்திரம் நம்ம காப்பாற்ற வேண்டியது மிக அவசியம். அல்லேலூயா. ஆமென். கருப்பு கட்டம் பேயின்னு சொல்ல வரல, வெள்ளை கட்டம் பரிசுத்தாவின்னு சொல்லல. ஒரு காலத்தில் சபைகளில் கருப்பு ஸ்க்ரீன் என்னது ஸ்டேஜில் இருந்தாலே சாத்தான்னு சொல்கிற சபைகளில் இப்போல்லாம் ஸ்டேஜே கருப்பாக மாறிட்டு, கேமரா வந்தோடனே கருப்பாக மாறிட்டு, வேற ஒன்றும் இல்லை. கேமராவை நல்லா தூக்கி கொடுக்குறது என்னது? பிளாக் கலர் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம அதை பற்றி பேசலை. என்ன கலர்? கருப்போ வெள்ளையோ இல்லை, ரைட்டா? நம்ம தீர்மானம் பண்ணணும், என் ஆவி ஜெயிக்கணும், என் ஆவி ஜெயிக்கணும், என் மாமிசம் என் பழைய மனுஷன் தோற்றுக்கொண்டே இருக்கணும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து இணைந்து இந்த ரெண்டு காரியம், என் மாம்சத்தையும் என் அதன் ஆசை இச்சைகளையும் நான் சிலுவையில் அறைகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள் சிலுவையில் நான் அறைகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹாலையில் நான் உம்மால் நடத்தப்பட. ஒவ்வொரு ரெண்டு லாபம் இருக்குங்க. அல்லது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டிங்கன்னா அது சொந்த மாம்சத்தின் கிரியைகள் வராது உங்களுக்குள்ள. அது சோத்திர பாடு சிற்றின்ப பாவங்கள் வராது, மூட நம்பிக்கையின் பாவங்கள் வராது, சமுதாய பாவங்கள் உங்களுக்குள்ள வராது. அது ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு ஆவியின் கனிகள் ஆட்டோமேட்டிக்காக வருது. எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மால் நடத்தப்பட கிருபை தாங்க, உம்மால் நடத்தப்பட கிருபை தாங்க. ஒரு ஜெயம் பெற்ற மனுஷியாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. நிற்கிற நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க ஆண்டவர் கிருபை தருகிறதை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறோம். அறைந்ததா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மால் நடத்தப்படுகிறோம், அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீ பொறுப்படுக்கிற தாய்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் வச்சு ஆசீர்வதி. போகில் வரத்தினுடைய கிருபையின் கரம் கொடுத்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கைட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பி நிறைவே காண கிருபை தருவீராக. நல்ல நோய் சக்தியை தாங்க, சுகத்தை பலத்தை, நல்ல சாட்சிகள் ஏராளமாக கேட்க, புதிய ஆத்மாக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த, அந்த புதிய ஆத்மாக்கள் வருகிற நாட்களில் சபைக்குள்ள வர, இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் உம்மால் நடத்த, சிறுவராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், உம்மால் நடத்தப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே மாயை கண்களுக்கு தூரப்படுத்தும் ஆண்டவரே, மாயை பராதபடிக்கு ஆண்டவரே என் கண்களுக்கு அதை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களை ஆளுகை செய், எங்கள் உணர்வுகளை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்கள் கண்களை ஆளுகை, சேவிகளை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்கள் இதயத்தை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நாவை ஆளுகை செய்வீரா.
எங்களை முற்றுமாய் முழுதுமாடி கரத்தில் கொடுக்குறோம். நீர் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த சதுரங்க போட்டியில, நமக்குள்ளே நடக்கிற இந்த போட்டியில நம்முடைய ஆவியானவர் ஜெயிக்க நாம் ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிறுவையில் அறைய ஒப்பு கொடுப்போமாக. ஆவியானவரால் நடத்தப்பட நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அவன் நிச்சயமாய் நம்மை ஜெயமாய் நடத்துவார். நமக்குள்ளிருந்து கனிகள் வெளிப்பட செய்வார். மாம்சத்தின் கிரியைகள் மறைந்து போகவே செய்வார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறத்தக்கதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு ஆவலோடு காத்திருக்கிறோம். நீங்கள் வேறு எந்த திருச்சபைக்கு போகலன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். அல்ல ஆன்லைன் எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனேட் சர்ச் திருநெல்வேலிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ங்கிற ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிறோங்க. ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷன் சிறுவர்களுக்கான பிளஸ் சர்வீஸ், வாலிபலுக்கான எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ் மற்றும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மற்றும் அன்றைய வார்த்தைகள் ஆராதனை இருக்கிறது. அல்ல நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை, அது மாத்திரமல்ல உங்கள் சாட்சிகளை, உங்கள் ஆலோசனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.